தூத்துக்குடி மாவட்டம் தெய்வசெயல்புரம் அருகே உள்ள கிராமம் புளியம்பட்டி. இங்கு புதுமை அந்தோணியார் என்று அழைக்கப்படும் புனித அந்தோணியார் ஆலயம் உள்ளது. சுமார் 400 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தின் ஆண்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட திருவிழாவில் திருவிழா கடைகள் இல்லை என்றால் எப்படி? இந்த ஆலயத்தை சுற்றி 500க்கும் மேற்பட்ட தற்காலிக திருவிழா கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த கடைகளில் பாரம்பரியமான கருப்பட்டி மிட்டாய், சீனி மிட்டாய், சில்லு கருப்பட்டி, பேரிச்சம்பழம், காராசேவு, இனிப்பு சேவு உள்ளிட்ட பண்டங்களை விற்கும் கடைகளும் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் கருப்பட்டி மிட்டாய், சீனி மிட்டாய் உள்ளிட்டவற்றை அங்கு அடுப்பு அமைத்து தயாரித்து விற்பனை செய்கின்றனர் வியாபாரிகள். நைட்டும் பதில் இங்கே எல்லாம் வியாபாரம் நடக்கும், நல்லா கூட்டங்கள் வரும். வருஷம் வந்து எல்லா திருவிழா கடைகளுக்கும் நாங்கள் வியாபாரத்துக்கு போக வருவோம். வியாபாரங்கள் சிறப்பாக இருக்குது. நைட்டும் பதில் வியாபாரத்துக்கு ஆளுகள் நல்லா இங்கே கூட வருவாங்க. மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் அனைத்து நாங்கள் வியாபாரத்துக்கு பேரித்தம்பழம், கருப்பட்டி, சில்லு கருப்பட்டி, இது சூடு மிட்டாய், மிச்சரு, காராச்சி, இது எல்லா பண்டங்களும் நாங்கள் வியாபாரம் அப்படின்னு. இந்த மிட்டாய்களை பொதுமக்கள் மிகவும் விரும்பி வாங்கி சென்றனர். காலிஃப்ளவர் பக்கோடா, பேல்பூரி உள்ளிட்ட உணவு பண்டங்களும், வடை, சுட சுட டீ, காஃபி, பருத்திப்பால், கரும்புச்சாறு என திரும்பிய பக்கமெல்லாம் திருவிழா கடைகள்தான். இந்த கடைகளில் தேன்கூட்டை சுற்றி உள்ள தேனீக்கள் போன்று மக்களின் கூட்டம் களை கட்டி காணப்பட்டது. தேன்பண்டங்கள் மட்டுமின்றி பெண்களுக்கு தேவையான வண்ண வண்ண வளையல், கம்மல், செயின் உள்ளிட்ட ஃபேன்சி பொருட்களும், குழந்தைகளுக்கு தேவையான பொம்மைகள், பலூன் உள்ளிட்ட மழலை கவரும் விளையாட்டு பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டன. இரவு நேரம் ஃபுல் டே கடை வச்சுருக்காங்க. நைட் மாதிரியே தெரியல. ஒரு பழைய காலத்து தின்பண்டங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இப்போல்லாம் பீஸா, பர்கர் அப்படி இருக்க நேரத்தில் கருப்பட்டி மிட்டாய் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். மதுரை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் இங்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே வருகை தந்து கடைகளை அமைத்து வியாபாரம் செய்ய தொடங்கினர். இங்கு அமைக்கப்பட்ட கடைகளில் இரவு நேரங்களில்தான் விற்பனை மிகவும் விறுவிறுப்பாக நடைபெறும். இரவு முழுவதும் கண்விழித்து வியாபாரம் செய்வதால் சிறிதும் அலுத்து போகாமல் இவர்கள் அடுத்த நாள் வியாபாரத்திற்கும் விரைவாக தயாராகின்றனர். இதனால் வியாபார பொருட்களை நாடி வரும் பொதுமக்கள் நாடி வந்தவற்றை தேடி தேடி மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்கின்றனர். தூத்துக்குடியில் வந்திருக்கோம். இந்த மாதிரி எல்லா ஒரு கோயில் திருவிழாவுக்கு போவோம். நல்லபடியாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். கம்மல் கடை, இந்த மாதிரி கம்மல், லேடிஸ் ஐட்டம் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை இது மட்டும் போட்டுருப்பாங்க, நிறைய கடை போட்டு இல்லை நிறைய கடை போட்டிருக்கோம். எல்லா ஊர்லேருந்து எல்லா பக்கம் வந்திருக்காங்க. மெட்ராஸ்ல வந்துருக்காங்க, மதுரையிலேருந்து வந்திருக்காங்க, மாதிரி எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. புளியம்பட்டி திருவிழாவுக்கு வருஷம் எல்லாருமே வியாபாரத்துக்கு வருவோம். நல்லபடியாக வியாபாரம் ஆகுது. விடிய பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்கும். நல்ல வியாபாரமும் நல்லபடியாக ஆகிட்டு இருக்கு. இந்த திருவிழாவில் திருவிழா கடைகள் மட்டுமின்றி பொழுதுபோக்கு அம்சமாக பல வகையான ராட்டினங்களும் இயக்கப்பட்டன. இந்த ராட்டினங்களில் சிறிய குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்களும் அமர்ந்து உற்சாகம் அடைந்தனர். இரவு முழுவதும் தங்கள் வருமானத்திற்காக கண்விழித்து வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் திருவிழாவிற்கு வரும் மக்களை மகிழ்விப்பதே லாபத்தை காட்டிலும் இவர்களின் முதன்மை நோக்கமாக உள்ளது. ஆலயங்கள் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி தங்களுடைய இறைபக்தியை வெளிப்படுத்தி வந்தாலும் ஒரு பக்கம் தனது இரவு நேரங்களில் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் அவர்கள் அழைத்து வரும் குழந்தைகள் முதல் பெரியவர்களை தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் ராட்டினம் உள்ளிட்ட தனது பொழுதுபோக்கை கடத்துவதற்காகவும் இந்த இரவு நேரங்களில் தங்கள் வருவாய்க்காக இவர்கள் கடையை இரவு முழுவதும் விழித்திருந்து வைத்திருந்தாலும் வரும் வாடிக்கையாளர்களை இவர்கள் மகிழ்விப்பதே உண்மை. காவேரி செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து எம். சேக்.